வவுனியா நகரிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற 5 ஏக்கர் 9 பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது. வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. உடையன் இல்லா சேலை ஒரு முழம் கட்டையாக தமிழினத்தின் சமகால இருப்பு இருப்பதால் தடி எடுத்தவன் எல்லாம் தண்டல் காரணாகிவிடும் விபரீதங்கள் அரசியல், சமூகம் மற்றும் சமூக ஊடகங்கள் என பல தளங்களில் எதிரொலித்துக் கொள்கின்றன. ஒருபுறத்தே யாழில் பெண் தலைமைத்துவ குடும்பம் ஒன்றை மையப்படுத்திய தூஷிப்புகளை தனது சமூக ஊடக தளத்தில் காணொளியாக வெளியிட்ட யூடியூபர் கிருஷ்ணா என்பவரும் அவரது சகபாடிகளும் நேற்று மக்களால் மடக்கி பிடிக்கப்பட்டு ஸ்ரீலங்கா காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் அவர்கள் மீதான சட்ட நடவடிக்கை அதிர்வுகள் ஒருபுறம் வெளிப்பட, இன்னொரு புறத்தில் நாட்டில் விரைவில் உள்ளூராட்சி தேர்தல் களம் வந்து கொள்வதாலேயோ என்னவோ அந்த களத்தையும் மையப்படுத்தி அவரவர் பாணியில் அரசியல் ஆதாயங்களை தேடும் நகர்வுகளும் கமுக்கங்களும் தொடர்கின்றன. அந்த வகையில் யாழில் உள்ள சுயேச்சை கிளாடியேட்டர் நாடாளுமன்ற உறுப்பினர் இலங்கையில் உள்ள முஸ்லிம் பெண்களின் திருமண வயதை மையப்படுத்தி எழுப்பிய அதிர்வுகள் இப்போது அவரது முகநூல் பக்கத்தில் தமிழ் பேசும் மக்களிடையே ஒரு விரும்பத்தகாத கொதிநிலையை ஏற்படுத்தும் வகையில் தூஷிப்புகள் மற்றும் அபத்த கருத்துக்கள் ஊடாக நகர்த்தப்படுகிறது. வடக்கின் சமூக ஊடக பதிவர்கள் தமது காணொளிகள் மூலம் எந்த வகையிலேனும் பணத்தை திரட்ட முனையும் நகர்வுகளை செய்யும் நிலையில், இன்னொரு முனையில் குறித்த சுயேட்சை உறுப்பினர் தற்போது அட்டெண்டன்ஸ் சீக்கர் எனப்படும் தன் மீதான மக்கள் கவனத்தை தக்க வைக்கும் வகையில் சில நகர்வுகளை செய்யும் ஒரு முகம் என்பதை தொடர்ந்தும் நிரூபிக்க தலைப்படுகின்றார். இதனால் சமூக நெறிமுறைகள் புறக்கணிக்கப்பட்டு தொடர்ந்தும் தன் மீது எல்லோர் கவனத்தையும் திருப்ப வைத்திருக்கும் முனைப்புகள் தீவிரம் வருகின்றன. அட்டெண்டன்ஸ் சீக்கர் எனப்படும் கவனத்தை திருப்ப தலைப்படும் முகங்களுக்குரிய வரவிலக்கணத்தின்படி இவ்வாறான நகர்வுகளை செய்வோர்கள் மேற்கொள்ளும் நாடக காட்சிகள், மிகைப்படுத்தப்பட்ட கதைகள் மற்றும் மிகைப்படுத்தப்பட்ட மோதல்கள் எல்லாம் இப்போது அங்கிருந்தும் வருகின்றன. தன் மீதான அட்டெண்டன்ஸ் சீக்கிங் எனப்படும் கவனத்தை தேடு நடத்தி என்பது ஆளுமை கோளாற்றின் ஒரு அறிகுறியாகவும் வரவிலக்கணங்கள் உள்ள நிலையில் இப்போது இந்த விடயம் தமிழ் முஸ்லிம் காட்சி மூச்சுக்களாக வலிந்து இழுக்கப்படுவதும், மீண்டும் ஒருமுறை இதனை மையப்படுத்திய ஆபாச வசவுகளின் மோதல் உருவாகிக் கொள்வதும் தமிழ் பேசும் மக்களின் முற்றத்தில் உள்ள இன்னொரு ஆபத்தான அறிகுறியாகவும் வருகிறது. ஆகமொத்தம் வடக்கில் உள்ள சுயம்பு யூடியூபர்கள் எனப்படும் சமூக ஊடகர்களின் அத்துமீறல் பெண் தலைமைத்துவ குடும்பம் ஒன்று வசிக்கும் வீட்டுக்குள் அத்துமீறி நுழையும் அளவுக்கு நகர்ந்துவிட்ட நிலையில் தினாவட்டுக்கள், அரசியல்வாதிகளின் குத்துவெட்டுக்கள், அட்டெண்டன்ஸ் சீக்கர்களின் அதகலங்கள் என தமிழர்களின் அரசியல் சமூக அவலங்கள் நீட்சியுறுகின்றன. அரசியல் தளமென நோக்கினால் நேற்று வவுனியாவில் இடம்பெற்ற தமிழரசு கட்சியின் மத்திய குழு செயற்கூட்டத்தில் அதன் முக்கிய நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன், சுமந்திரன் மற்றும் சிவிகே கூட்டு வியூகத்தில் கட்சியின் இறுக்கமான கட்டுப்பாடுகள் என்ற அடிப்படையில் தெளிவாக கட்டங்கட்டப்பட்டமை தெரிந்தது. இவ்வாறாக மத்திய செயற்குழு கூட்டத்தில் தான் இலக்கு வைக்கப்பட்டு கட்டம் கட்டப்பட்டதால் நொந்து கொண்டதாலேயோ என்னவோ இந்த கூட்டத்தின் பின்னர் கட்சியின் வவுனியா பணியகம் திறந்து வைக்கப்பட்ட போது அந்த நிகழ்வில் பங்கெடுக்காமல் அதனை புறக்கணித்து ஸ்ரீதரன் வெளியேறியமை அவதானிக்கப்பட்டது. நேற்று தமிழரசின் மத்திய குழு கூட்டத்தில் ஸ்ரீதரன் கட்டம் கட்டப்படுவதை தெளிவாகவே அவதானிக்க முடிந்தது. குறிப்பாக கடந்த வருடம் இடம்பெற்ற ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாரி தேர்தலில் கட்சியின் கட்டுப்பாட்டை மீறி செயற்பட்ட விடயத்தில் சிறிய சிறிய நெத்தலி மீன்கள் தான் குறிவைக்கப்பட்டுள்ளதாகவும் பெரிய முதலைகள் தப்பியுள்ளதாக இந்த கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் தன்னை இலக்கு வைத்து தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் என்பதை ஸ்ரீதரன் தெளிவாகவே அறிந்திருக்கக்கூடும். இதற்கும் அப்பால் கட்சியின் கட்டுப்பாடு என்ற வகையில் கடந்த வருடம் ஸ்ரீலங்காவில் இடம்பெற்ற அரசு தலைவர் தேர்தல் காலத்தில் கட்சியின் கட்டுப்பாட்டை மீறி நடந்த சில முகங்கள் மன்னிப்பு கடிதங்களை வழங்கினால்தான் அவர்களின் ஆதரவு முகங்களுக்கு எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தல் களத்தில் இடம் வழங்கப்படும் என சுமந்திரன் வியூகத்தில் எடுக்கப்பட்ட நகர்வும் தன்னை குறிவைத்த நகர்வு என்பதையும் ஸ்ரீதரன் உணராமல் இருக்க முடியாது. இதற்கும் அப்பால் கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் என்ற அடிப்படையில் ஸ்ரீதரன் ஸ்ரீலங்காவின் அரசியலமைப்பு பேரவையிலும் இடம் பிடித்துக் கொள்வதால் அவர் அந்த இடத்திலிருந்து செய்யும் நகர்வுகள் மீதும் விமர்சனங்கள் நேற்றைய கூட்டத்தில் எழுப்பப்பட்டன. அந்த வகையில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் மேற்கொண்ட சில நியமனங்களுக்கு, குறிப்பாக நாட்டின் பதில் காவல்துறை மாதிபர் நியமனம்,
லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணையாளர் நியமனம் போன்ற நியமன விடயங்களில் ஸ்ரீதரன் இக்கேடிஆர் அரசாங்கத்திற்கு ஆதரவாக செயற்பட்டமை குறித்தும் கேள்விகள் எழுப்பப்பட்டன. ஸ்ரீலங்காவின் அரசியலமைப்பு பேரவையின் ஒரு உறுப்பினர் என்ற வகையில் ஸ்ரீதரன் அரச தரப்புடன் அதிகமாக இசைவு காட்டுவதான குத்திக்காட்டல்கள் எல்லாம் இந்த கூட்டத்தில் இடம்பெற்றன. ஸ்ரீதரன் இவ்வாறாக ஏகேடிஆர் தரப்புக்கு ஆதரவாக வாக்களிப்பது கட்சியின் அடிப்படை நிலைப்பாடுகளுக்கு மாறாக இருப்பதான முணுமுணுப்புகளும் நேற்றைய மத்தியக்குழு கூட்டத்தில் ஸ்ரீதரனை மையப்படுத்தி எழுந்தன. ஆனால் இந்த நகர்வுகள் யாவுமே சூமந்திர வியூகத்துடன் வெறும் நகர்வுகள் என்பது தெளிவாக தெரிந்தது. ஆனால் இப்போது ஸ்ரீதரன் அரசாங்கத்துடன் இணைந்து செயற்படுவதாக சூமந்திர வியூகத்தில் கருத்துக்கள் வந்தாலும் முன்னிய ஆட்சியில் சுமந்திரனும் இராசம்பந்தனும் இதனைவிட மிக நெருக்கமாக அரசாங்கத்துடன் நெருங்கி செயற்பட்ட முகங்கள் என்பதும் இன்னொரு யதார்த்தமான விடயம். ஆயினும் இப்போது ஸ்ரீதரன் இந்த விடயங்களை மையப்படுத்தி கட்டங்கட்டப்படுகிறார். அதாவது தமிழரசு கட்சி சூமந்திர வியூகங்களுக்கு ஆழமாக செல்வதை இந்த நகர்வுகள் ஆதாரப்படுத்தியுள்ளன. இவ்வாறாக தன்னை மையப்படுத்திய நகர்வுகளின் வெப்பியாரத்தால் தான் கட்சியின் வவுனியா மாவட்ட பணியக திறப்பு விழாவை ஸ்ரீதரன் புறக்கணித்துள்ளதாக தெரிகிறது. நேற்று தமிழரசு கட்சியில் இடம்பெற்ற நகர்வுகளை நோக்கிக் கொள்ளும் போது எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் களத்தில் ஸ்ரீதரனும் அவரது ஆதரவாளர்களுக்கு புதிய கண்டம் ஒன்று உருவாகக்கூடும். ஆனால் இவ்வாறான ஒரு நிலையின் பின்னணியில் ஸ்ரீதரனின் ஆதரவாளர்களை நோக்கி சூமந்திர வியூகத்தின் அடிப்படையில் சில கரத்துண்டுகள் நீட்டப்பட்டால் அந்த கரத்துண்டுகளை ஸ்ரீதரனின் ஆதரவாளர்கள் பற்றி கொண்டால் ஸ்ரீதரன் தனது ஆதரவாளர்கள் வட்டத்தை கட்சியில் இழக்க நேரிடும் என்ற இன்னொரு அபாய நிலையும் உள்ளது. இதன் அடிப்படையில் நோக்கினால் தமிழரசு கட்சியில் உள்ள சூமந்திர வியூகங்கள் ஸ்ரீதரனுக்கு புதியதொரு சோதனை களத்தை உருவாக்குவதும் தெரிகிறது. இந்த நிலையில் தேர்தல் ஆதாய இலக்குகளுடன் தமிழரசின் முதன்மை கட்சி இவ்வாறு நகர தெற்கிலும் இவ்வாறான தேர்தல் ஆதாய முனைப்புகளுக்காக வேறு வகையான நகர்வுகள் நகர்த்தப்படுகின்றன. அந்த வகையில் கடந்த வாரம் கிழக்கு கல்முனையில் புதியதொரு இஸ்லாமிய அடிப்படைவாத குழு உருவாகியுள்ளதாக இக்கேடிஆரின் அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிசவும் கிழக்கு முஸ்லிம் மக்களுடைய அடிப்படைவாத சித்தாந்தங்களை பரப்புவதற்கான ஒரு குழு உருவாகியுள்ளதாக ஸ்ரீலங்காவின் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலவும் அலறியடித்த நிலையில் ஏகேடிஆர் அரசாங்கம் சுட்டிக்காட்டும் அந்த குதிருக்குள் உள்ள ஒரு முகம் என்ற வெளிப்படுத்தலை கல்முனை வடக்கு மருத்துவமனையின் மனநல பிரிவின் மருத்துவ அதிகாரியான முகமது ரைஸ் மேற்கொண்டிருக்கின்றார். மருத்துவரான முகமது ரைஸ் தான் கல்முனையில் சூப்பர் முஸ்லிம் எனப்படும் உச்ச முஸ்லிம் குழு ஒன்றை வழிநடத்துவதான குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் இந்த வெளிப்படுத்தல் வந்துள்ளது. சூப்பர் முஸ்லிம் என்ற இந்த குழுவுக்கு அடிப்படைவாத இஸ்லாமிய குழுவுடன் நெருங்கிய தொடர்பு இருப்பதான குற்றச்சாட்டுடன் 2019 ஆண்டு இலங்கையில் இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு நாசகார தாக்குதலுக்கு பின்னர் இந்த சூப்பர் முஸ்லிம் அமைப்பு அதிகாரபூர்வமாக ஸ்ரீலங்கா அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்டது. ஆயினும் அந்த தடை பின்னர் நீக்கப்பட்டது. இந்த நிலையில் சூப்பர் முஸ்லிம் குழுவுக்கும் தனக்கும் தொடர்பு இல்லை என குறித்த மருத்துவர் மறுப்பு தெரிவித்தாலும் அவரும் அவரது ஆதரவாளர்களும் வழக்கமான முஸ்லிம்களை விட வித்தியாசமாக நடந்து கொள்வதான விமர்சனங்கள் தொடரத்தான் செய்கின்றன. ஸ்ரீ ஜெயவர்தனபுர மருத்துவ பீடத்தின் முன்னாள் மாணவரான இந்த 51 வயதான மருத்துவ பட்டுதாரியான ரைஸின் கருத்துக்கள் சூப்பர் முஸ்லிம் குழுவின் சில போதனைகளுடன் ஒத்துப்போவதாக சுட்டுவிரல் நீட்டப்படும் நிலையில் சூப்பர் முஸ்லிம் சித்தாந்தம் குர்ஆனுக்கு முரணானதென இலங்கையில் முஸ்லிம் சமூகத்தை வழிநடத்தி கொள்ளும் உச்ச மத அமைப்பான அகில இலங்கை ஜமியத்துல் உலமா அமைப்பு குறிப்பிடுகிறது. இவ்வாறான ஒரு பின்னணியில்தான் ஸ்ரீலங்காவின் புலனாய்வு அதிகாரிகள் தற்போது ரைஸின் அனைத்து நகர்வுகளையும் கண்களில் எண்ணெயூட்டி கவனித்துக் கொண்டு வருகிறார்கள். இதற்கிடையே மருத்துவர் முகமது ரைஸ் இந்து மரபுகளை பற்றி அறியும் பயணம் என்ற அடிப்படையில் யாழ்ப்பாணத்துக்கும் தனது உறுப்பினர்களுடன் சென்றதாகவும் அங்கும் சில விடயங்களை செய்ததான செய்திகள் எல்லாம் வந்த நிலையில் ஸ்ரீலங்கா புலனாய்வுத்துறை தற்போது ரைஸின் யாழ்ப்பாண பயணம் குறித்த ஒரு உற்றுநோக்கலையும் செய்துள்ளது. இந்த பின்னணியில் விசிட் விசா எனப்படும் சுற்றுலா நுழைவிசைவின் மூலம் இலங்கைக்குள் உள்நுழைந்து சுற்றுலா நுழைவிசைவுக்குரிய நியமங்களை மீறிய குற்றச்சாட்டில் 10க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் நாடு கடத்தப்பட்டுள்ளனர். இவர்களில் பலர் பலாலி விமான நிலையத்தின் ஊடாக நாடு கடத்தப்பட்டனர். இதற்கு மேலதிகமாக யாழ்ப்பாணத்தில் அனுமதி பெறாமல் மத பரப்புரைகளில் ஈடுபட்டதான குற்றத்தில் இந்தியாவைச் சேர்ந்த 2 மத போதகர்கள் யாழிலிருந்து அவசரமாக கொழும்புக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பப்பட்டனர். கடந்த வாரம் இந்த நகர்வுகள் இடம்பெற்றதை அடுத்து இனிமேல் வெளிநாடுகளைச் சேர்ந்த மத பரப்புரையாளர்களுக்கு நுழைவிசைவு வழங்கும் விடயத்தில் கடுமையான விதிகள் மற்றும் நடைமுறைகள் இருக்கும் என ஸ்ரீலங்காவின் குடிவரவு மற்றும் குடியகழ்வு துறை புதிய எச்சரிக்கையை இன்று விடுத்துள்ளது. இந்தியாவைச் சேர்ந்த குறித்த 2 சுவிசேஷ மத போதகர்கள்
யாழ்ப்பாணத்தில் 2 நாட்களுக்குரிய ஆசீர்வாத விழா ஒன்றை ஏற்பாடு செய்ய முயன்றதாக குறிப்பிடும் ஸ்ரீலங்காவின் குடிவரவு குடியகழ்வு துறை இந்த விடயத்தில் வடக்கில் உள்ள இந்து மத குழுக்கள் தமக்கு செய்த முறையீடுகளை அடுத்து இவர்கள் மீதான நடவடிக்கைக்கென கொழும்பிலிருந்து சிறப்பு குழு ஒன்று தமது தரப்பிலிருந்து அனுப்பப்பட்டதாகவும் அவ்வாறாக அனுப்பப்பட்ட சிறப்பு குழுதான் குறித்த மத போதகர்களையும் வடக்கில் சட்டவிரோத தொழில்களில் ஈடுபட்ட இந்தியர்களையும் கண்டுபிடித்து நாடு கடத்தலை செய்ததாகவும் குறிப்பிட்டுள்ளது. இந்த நடவடிக்கையின் ஒரு கட்டமாக மாதகல் மேற்கில் உள்ள கிறிஸ்தவ சுவிசேஷ தேவாலயத்தில் அதிரடியாக புகுந்து கொண்ட கொழும்பிலிருந்து சென்ற இந்த குடிவரவு குடியகழ்வு அதிகாரிகள் குழு அங்கிருந்த 2 வெளிநாட்டு போதகர்களை மடக்கியுள்ளனர். எட்வின் குளோரி தோமஸ் என்ற பெயரிலும் ஜோன்சன் என்ற பெயரிலும் இருந்த இந்த 2 மதகுருமாரும் ஸ்ரீலங்கா குடிவரவு குடியகழ்வு துறையின் விசாரணை வளையத்துக்குள் உடனடியாக கொண்டு செல்லப்பட்டு அவர்களின் கடவுச்சீட்டுகள் கைப்பற்றப்பட்டன. அவ்வாறாக குறித்த போதகர்களின் கடவுச்சீட்டுகளை கைப்பற்றிய குடிவரவு அதிகாரிகள் அவர்களை உடனடியாக கொழும்புக்கு திரும்ப உத்தரவை பிறப்பித்ததுடன் அவ்வாறாக சென்றவர்களை இந்தியாவுக்கு நாடு கடத்தியும் உள்ளனர். குறித்த 2 போதகர்களும் கர்நாடகாவின் பெங்களூர் நகரிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு சென்ற நிலையில் இந்த நாடு கடத்தல் இடம்பெற்றது. எதிர்வரும் மார்ச் 30 முதல் பலாலிக்கும் திருச்சிக்கும் இடையே தினசரி நேரடி விமான சேவை ஆரம்பிக்கப்படும் என இந்தியாவின் இண்டிகோ விமான சேவை நிறுவனம் தீர்மானித்துள்ள நிலையில் இந்த நகர்வு இடம்பெற்றுள்ளது. யாழ்ப்பாணத்துக்கும் திருச்சிக்கும் இடையேயான விமான சேவைகளுக்கு அதிக வரவேற்பு இருப்பதால் இலங்கையின் இன முரண்பாடு ஆயுதவழி போராட்டமாக உருவாகிக் கொள்ள முன்னர் இருந்த பலாலி திருச்சி விமான சேவை தடத்தை மீண்டும் தமது இண்டிகோ விமான நிலையம் மீண்டும் துளிர்விட வைத்ததாக குறித்த நிறுவனம் பெருமை கூறும் நிலையில் ஸ்ரீலங்காவின் குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தின் கராரான ஒரு செய்தி இன்று வெளிவந்தது. அந்த செய்தியின் அடிப்படையில் இனிமேல் சுற்றுலா விதிகளை மீறும் இந்தியர்கள் விடயத்திலும் கடுமையான நடைமுறைகள் இருக்கும் என்ற செய்தி வந்திருக்கின்றது. ஸ்ரீலங்கா சின்னத்தம்பி வீட்டின் சுற்றுலாத்துறையில் அதிக இந்திய குடிமக்களை விரவவிடும் இந்திய பெரியனரின் திட்டத்துக்கு ஸ்ரீலங்காவின் இந்த புதிய எச்சரிக்கை ஒரு அறிகுறியை காட்டினாலும் அடுத்த மாதம் இடம்பெறக்கூடிய இந்திய பெரியனர் வீட்டின் பிரதமர் நரேந்திர மோடியின் பயணத்துடன் இந்த விடயத்தில் ஸ்ரீலங்கா சில வேளைகளில் தனிவு நிலையை காட்டக்கூடும். இந்த விடயங்களில் மட்டுமல்ல, நரேந்திர மோடியின் பயணத்துடன் அதானி குழுமத்தின் வடக்கு காற்றாலை மின் திட்டங்கள் உட்பட்ட விடயங்களில் மீண்டும் ஒரு பம்முதல் கொழும்பிலிருந்து வெளிப்படக்கூடும். இந்த பம்முதலுக்கு அறிகுறியாக அதானியின் மின் திட்டங்கள் இன்னும் மீளெடுக்கப்படவில்லை என்ற ஏகேடிஆரின் மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடியின் புதிய நிலைப்பாட்டையும் சற்று எடுத்துக்கொள்ள முடியும். இவை இலங்கையை மையப்படுத்திய விடயங்கள். அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால், கனடாவின் புதிய பிரதமராக எதிர்வரும் நாட்களில் பதவியேற்க உள்ள மார்க் கார்னி அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் கனடா மீது தொடர் வர்த்தக போரில் கனடாவை வெற்றி பெற வைக்கப் போவதாக சூளுரைத்துள்ளார். கனேடிய மற்றும் இங்கிலாந்து மத்திய வங்கிகளின் முன்னாள் ஆளுநர் பொறுப்பில் இருந்த மார்க் கார்னி லிபரல் கட்சியின் தலைமைத்துவ பொறுப்புக்கு நேற்று இடம்பெற்ற தேர்தலில் தனது சக போட்டியாளர்களை மிகப்பெரிய வித்தியாசத்தில் தோற்கடித்து வெற்றி பெற்றார். குறிப்பாக தனக்கு நெருங்கிய போட்டியாளராக இருந்த கனடாவின் முன்னாள் நிதியமைச்சர் கிறிஸ்டியா ஃப்ரீலாண்டை தோற்கடித்து 85.9% வாக்குகளை மார்க் கார்னி பெற்றிருந்தார். தனது வெற்றிக்கு பின்னர் உரையாற்றிய கார்னி கனடா மீதான வரி விதிப்புக்கும் அமெரிக்காவின் 51வது மாநிலமாக கனடாவை மாற்ற விரும்புவதான ட்ரம்பின் எகத்தாளமான கருத்துக்களுக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்தார். அமெரிக்கர்கள் கனேடிய விடயத்தில் எந்த தவறும் செய்யக்கூடாது என கோரிக்கை விடுத்த கார்னி அமெரிக்காவுடன் தற்போது உள்ள முருகல் நிலையில் நிச்சயமாக கனடா வெற்றி பெறும் என்றும் நம்பிக்கை வெளியிட்டார். எதிர்வரும் நாட்களில் கனடாவின் புதிய பிரதமராக பதவியேற்க உள்ள கார்னி இந்த வருட இறுதியில் இடம்பெறலாம் என எதிர்பார்க்கப்படும் கனேடிய பொதுத் தேர்தலில் தனது லிபரல் கட்சியை வழிநடத்தும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டுள்ளார். இந்த நிலையில் கனடா போராட வேண்டிய நேரத்தில் போராடும் என தனது பிரியாவிடை உரையில் ஜஸ்டின் ட்ரூடோ குறிப்பிட்டுள்ளார். கனடாவில் அதிகரித்து வரும் வீட்டு வசதி நெருக்கடியும் விலைவாசி ஏற்றமும் மக்களிடம் ஜஸ்டின் ட்ரூடோவின் செல்வாக்கை கடுமையாக சரித்ததால் அவர் பதவி விலகியிருந்தார். எனினும் டொனால்ட் ட்ரம்பின் வணிக அச்சுறுத்தல்களை அடுத்து லிபரல் கட்சியின் செல்வாக்கு மீண்டும் கனேடியர்கள் மத்தியில் உயர்ந்து வருவதாக தெரிகிறது. இந்த ஆண்டின் ஆரம்பத்தில் வெளிப்பட்ட தேர்தல் கருத்து கணிப்புகளின்படி பியர் ஃபொய்லீவ்ரேவி தலைமையிலான கன்சர்வேட்டிவ்களை விட லிபரல் கட்சி 20% பின்தங்கியிருந்த நிலையில் தற்போது அந்த இடைவெளி படிப்படியாக குறைந்து வருகிறது. இதனால் மார்க் கார்னியின் தெரிவு பியர் ஃபொய்லேரவிற்கும் புதிய சவாலை உருவாக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கன்சர்வேட்டிவ் கட்சி தலைவர் ட்ரம்பின் பலிபீடத்தில் வழிபடும் ஒருவர் என்பதால் ட்ரம்புக்கு எதிராக நிற்காமல் கன்சர்வேட்டிவ் தலைவர் ட்ரம்பின் முன் மண்டியிடுவார் எனவும் மார்க் கார்னி எள்ளல் செய்தார். ஆனால் மார்க் கார்னியின் இந்த எள்ளலுக்கு பதிலடி வழங்கிய கன்சர்வேட்டிவ் கட்சி மார்க் கார்னி மாற்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தவில்லை எனவும் மாறாக ஜஸ்டின் ட்ரூடோ போலவே அவரது பாணியும் இருப்பதாக பதிலடி வழங்கியுள்ளனர்.
லிபரல்கள் தங்களது தலைவரை மாற்றுவதன் மூலம் 4வது முறையாகவும் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான தந்திரோபாயங்களை நகர்த்துவதாகவும் கன்சர்வேட்டிவ் கட்சி விமர்சனம் வெளியிட்டுள்ளது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.